ஹாய் பந்தங்களே, எல்லாம் சொந்தங்களே சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நண்பர்களே, உறவுகளே எல்லாம் சொல்லியாச்சு. அதனால் பந்தங்களேன்னு சொல்லி ஆரம்பிச்சுக்கலான்னு இந்த பந்தங்களேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். எதுக்கு இந்த ஒன் வாய்ஸ்னா, அன்றைக்கே சொல்லியிருந்தேன் நான் எந்த முடிவு எடுத்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு. நாங்கள் சின்னதாக 2 பக்கத்தில் கடை வச்சுருந்தோம். எங்கள் ஊர் கிராமம் தான். அதனால் ஃபஸ்ட்டுலாம் நல்லா இப்போ 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வியாபாரம் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னோடய சூழ்நிலை, பிள்ளைங்கள பார்க்கணும், கொஞ்சம் சூழ்நிலை, அப்புறம் போக முடியாது இருந்துச்சு. அப்புறம் இப்போல்லாம் வந்து எல்லாமே செல்லில் ஆர்டர் போட்டு போட்டு வாங்கி பழகிட்டாங்க. செல்லில் போட்டுக்கிறாங்க. சேரீலேருந்து சுடிதார்லேருந்து எல்லாமே. அப்புறம் கொஞ்சம் வியாபாரம் ரொம்ப டல்லாகிருச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரில. நாங்கள் வேறு லோன் வாங்கிட்டோம். கடைக்கு லோன் வாங்கி போட்டிருக்கோம். அப்போ அதனால் பார்த்துட்டு சரி எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப்குள்ளே வந்திருக்கேன். கடன் கட்டணும் அப்படி ஏதோ என்னோடய சொல்வதுக்கு வந்திருக்கேன். எங்கள் வீட்டில் எனக்கு சம்மதம் கொடுத்தாரு, வந்திருக்கேன். இது எதுக்குன்னா, சில பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் போய் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்போ புரியாது. என்னடா இப்படி சொல்கிறாங்க, இவங்க வீடியோ பார்த்தா நம்ம இவங்களுக்கு தாண்ட கமெண்ட் பண்ணுவாங்க, பக்கத்தில் எப்படி போய் பண்ணுவாங்கன்னு. அது இப்போ நான் வீடியோ போட்டோன்னு தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி தான் இப்போ என் வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியும். என்னோடய இது கமெண்ட்டை கொண்டு போய் வேறு பக்கம் போடாதீங்க, என்னோடய இதுலேயே கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரோட சூழ்நிலை, ஒவ்வொருத்தரோட இதில் சும்மா ஆடி பாடிட்டு திரியிறா அப்படின்னெல்லாம் இதில் ஆடி பாடுறதுக்காக வர்றதில்ல. இதில் வர்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க குடும்ப சூழ்நிலை, அவங்களோட திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கு அவங்க இஷ்டங்களுக்கு அவங்க பண்ணுறாங்க. அந்த காலம் மாதிரி இல்லை. இந்த வடிவேலோ யாரோ ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, வயசு பிள்ளையில் ஆடுனா குமரியில் ஆடுறான் சொல்கிறது, கல்யாணம் ஆனோடனே போட்டால் இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவ எதுக்கு என்ன ஆடிட்டுருக்குறான்னு சொல்கிறது, குழந்தை பிறந்துருச்சுன்னா இவளை குழந்தைய கையில் வச்சுட்டு இவ எதுக்கு ஆட்டம் போடுறான்னு சொல்கிறது. அப்புறம் நாம் எல்லாம் ஒரு ரேஞ்சில் 40 வயசு மேலே ஏதோ இது பண்ணால் உடனே இவளுக்கு இந்த வயசில் இது தேவையான்னு கேட்குறது. இதெல்லாம் எதுக்கு? எந்த வயசில் யார் என்ன பண்ணால் யாருக்காவது நீங்கள் இது பண்ண போகிறீங்களா? இல்லை, இது அந்த காலம் மாதிரி இல்லை. இது இப்போ இந்த காலம் வேறு. அதனால் வந்து யாரையும் இதாக பேசாதீங்க. நீங்கள் பேசுகிறனால எனக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. என்னோடய சூழ்நிலை, என்னோடய இதுக்காக நான் வீடியோக்குள்ளே வந்திருக்கிறேன். யாரும் மனசை காயப்படுத்தியோ யாரையும் புண்படுத்தியோ நான் போடல வீடியோ. என்னோடய இதுக்கு நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி என்னோடய வீடியோ பார்த்துட்டு என்னோடய இதில் கமெண்ட் பண்ணுங்கள் தைரியமாக. அடுத்த பக்கம் போய் கமெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் தெரியாமல் பேசி என்னை ஒன்றும் பண்ண முடியாது, பண்ண போகிறதும் இல்லை. நானும் உங்களை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நீங்கள் பேசி பேசி சலிச்சுட்டு விட்டுருவீங்க, அவ்வளோதான். உங்களால் முடியும், வேறு எதுவும் முடியாது. அதனால தான் பந்தங்களே நான் பேசி வீடியோ போடணுன்னா உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொன்னேன். நான் நிறையா பேர்த்துக்கு இதில் சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இதில் எல்லோரும் சொல்லுவாங்க, இந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலைன்னு சொல்லி. நம்ம ஏன் அதெல்லாம் நம்ம ஒரு ஜாலிக்காக ஒரு இதாக போடணும், நம்மளுடைய இதை எதுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். சிலதங்கள்லாம் வந்து இது பேசி என்னை டென்ஷன் பண்ணுறதுனால நான் இந்த பேசி வீடியோ போட வேண்டியது வந்துடுச்சு. எங்கள் வீட்டில் எனக்கு ஒத்துழைக்கிறாரு. என்னைய எங்கள் வீட்டில் நம்புறாரு. நான் என்ன பண்ணாலும் அவள் கரெக்டாக இருக்குன்னு நம்புறாரு. நான் பண்ணிகிட்ருக்கிறேன். யாரையும் யாரோட மனசையும் நான் காயப்படுத்தலை. யாரையும் நான் இது பண்ணல. தயவு செஞ்சு சொல்கிறேன், யாரும் என்ன இனிமேல் பேசுகிறதா இருந்தாலும் சரி, கமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நேரடியாக செய்யுங்கள், காணாமல் செய்யாதீர்கள். காணாமல் செய்து ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. பந்தங்களே, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு 2 பொண்ணு குழந்தைங்க, 2 பொண்ணுங்க இருக்காங்க. கொஞ்சம் எல்லாம் பொண்ணுங்க அவங்களாம் கொடுத்தாச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். நீ எல்லாம் பார்த்துட்ருக்குற, நீ ஒவ்வொன்றா செலவுக்கு தான் உங்களுக்கு தெரியும், எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னோடய இதுக்கு நான் வீடியோ போடுற வந்தங்களே, யாரோட இது இல்லை. எனக்கு சில பேர் பேசி எனக்கு பிடிக்காதனால தான் நான் இந்த வீடியோ போட்டேன். இந்த
எனக்கு சப்போர்ட் பண்ணுற யாரையும் நான் நோகடிக்கலை. பாய் பந்தங்களே. ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்குங்க பந்தங்களே. பாய்.